அவர் சொல்ற கருத்து அவர் என்ன வேணா சொல்லலாம், அவர் தெய்வ பிரிவுன்னு சொல்லலாம், மனித இதான் எது வேணா சொல்லலாம். பட் he is சர்விங் த பீப்புள். அது அவர் இஷ்டம், எது வேணா சொல்லிக்கலாம், தெய்வ பிரிவுன்னு சொல்லலாம், எது வேணா சொல்லிக்கலாம். அவர் ராமர் பிள்ளைன்னு கூட சொல்லலாம். அவர் சார் இவர் என்ன பண்ணாரு தெரியும், பிரகாஷ் ராஜ் சார் நடிச்சு சம்பாதிச்சு இவ்வளோ பணம் என்ன நல்லது பண்ணியிருக்காரு, அவங்க ஊர்லேயே பண்ணியிருக்காரா? பண்ணல. இவர் தகுதியற்றவர் அதை பற்றி பேசுறதுக்கு. மோடி அவன் இவன் பேசுறது, அப்புறம் டெஸ்ட் டியூப் பேபின்றது அதெல்லாம் இவர் பேசவே கூடாது. பீகாரில் முஸ்லீம் இல்லையா, தமிழ்நாட்டில் முஸ்லீம் இல்லையா, முஸ்லீம் எல்லாம் எங்கே இருக்காங்க? இந்தியாவில் ஜம்மு காஷ்மீர்ல முஸ்லீம் இல்லையா? எல்லா இடத்துலயும் டெல்லியில இருக்காங்கல்ல, டெல்லியில அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. டெல்லியில முஸ்லீம் ஓட்டே போடலையா? ஹிந்து மட்டுமே போடுறாங்களா, இல்ல சீக்ஸ் மட்டும் தான் போடுறாங்களா? அவரோட நிறைய திட்டங்கள் நம்ம மக்களை போய் சேரல. அதை வந்து இவங்க பிஜேபி எடுத்துக்கொண்டு போல எவ்வளவோ திட்டங்கள் பண்ணியிருக்காரு. அவர் எந்த திட்டம் வச்சாலும் பிரைம் மினிஸ்டர் பேர் தான் வச்சுக்காரு தவிர, இப்ப இதுக்கு முன்னாடி தான் ஜவஹர்லால் நேரு, ராஜீவ் காந்தி, இந்திரா காந்தி இப்படி தான் வச்சுருந்தாங்க. உண்மைதானே நான் பாக்குறேன். அவர் மக்களுக்காக நிறைய செஞ்சிருக்காரு, அது நான் உண்மைதான். எப்படி ஒரு காட்டுக்கு ஒரு ராஜான்ற மாதிரி பிரதமர் இந்தியாவுக்கு ஒரு லீடர், பவர்ஃபுல் லீடர். அது எந்த ஒரு நாடும் நம்ம அதை கை வைக்க முடியாது, தொடவும் முடியாது. இது பிரதமர் வந்து ஒரு நாட்டோட பிரதமர், மக்களாக தேர்ந்தெடுத்த பிரதமர் அந்த மாதிரி பேசுறது தப்பு தான். என்னுடைய இது அதுதான். மோடி அவர்கள் தன் பிரச்சாரத்தில் தெய்வ குழந்தை நான் மக்களுக்கு சேவை செய்வதே தெய்வம் என படைத்திருக்குது என கூறுகிறார். அதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன? அவர் சொல்ற கருத்து அவர் என்ன வேணா சொல்லலாம், அவர் தெய்வ பிரிவுன்னு சொல்லலாம், மனித இதான் எது வேணா சொல்லலாம். பட் he is சர்விங் த பீப்புள். அதனால நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காரு, நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அவர் நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிறார். அதனால இந்த திருப்பி ரீட்டைன் பண்ணி உட்காரணும்னு நினைக்கிறார். அதனால அவருடைய எய்மும் இதுவும் தப்பு கிடையாது. அதனால அவர் தெய்வ பிரிவுன்னு சொல்லிக்கலாம், அது அவர் இஷ்டம், எது வேணா சொல்லிக்கலாம், தெய்வ பிரிவுன்னு சொல்லலாம், எது வேணா சொல்லிக்கலாம். அவர் ராமர் பிள்ளைன்னு கூட சொல்லலாம். அவர் அவர் அந்த மாதிரி ஒரு சொன்னதுல நீங்க எதனா ஒரு தப்பான ஒரு வார்த்தை என்று இல்ல, அது ஒன்றும் தப்பா இல்ல, அது ஒன்றும் தப்பான வார்த்தை இல்லையே, அது ஒன்றும் தப்பான வார்த்தைலாம் கிடையாது. மோடி அவர்கள் தெய்வ குழந்தை என்று சொன்னது வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து தெய்வ குழந்தை இல்லை, டெஸ்ட் பேபி என்ற வந்து நடிகர் பிரகாஷ் ராஜ் சொல்லியிருக்கார். அதை பத்தி உங்களுக்கு கருத்து? பிரகாஷ் ராஜ் எல்லாம் கருத்து சொல்லதான் தேவையே இல்லை, அவசியமே இல்லை. பிரகாஷ் ராஜ் ஒன்றும் அப்படி ஒன்றும் நல்லவன் எல்லாம் அவங்க அப்படி ஒன்றும் கிடையாது. அவர் பாட்டு சினிமா போய் உட்காந்து நல்லா நடிச்சு தான் பார்த்து ஜாலியா இருக்காரு. இவர் வந்து செய்ய வேண்டியதானே. இப்போ இவர் என்ன பண்ணாரு தெரியும், பிரகாஷ் ராஜ் சரி நடிச்சு சம்பாதிச்சு இவ்வளோ பணம் என்ன நல்லது பண்ணியிருக்காரு, அவங்க ஊர்லயே பண்ணியிருக்காரா? பண்ணல. ஒண்ணுமே இல்லாத ராகவா லாரன்ஸ் பண்றாரு, கேபி பாலா பண்றாரு. இந்த வெள்ளத்துல கூட ஒரு வீட்டுக்கு போய் கையில இருந்து ஆளுக்கு 2000 பணம் கொடுத்தா இதுல தாம்பரத்துல இப்போ 2 பேருக்கு ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்காரு. என்ன நிறைய பண்ணிருக்காரு. அவர்லாம் கம்பேர் பண்ணும். பிரகாஷ் ராஜ்லாம் பேசுறதுக்கு தகுதியே இல்லாத ஆள் தான். பிரகாஷ் ராஜ்லாம் அதை பத்தி பேசக்கூடாது. அதுவும் என்று வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரதமர் என்ற பதவியில் இருக்கோ, அதுவும் வயதில் மூத்தவரை வந்து பாத்தீங்கன்னா மரியாதை இல்லாம இவன் தரக்குறவா மூல பேசுறதே மூல தப்பு. நான் ஒரு நாட்டினுடைய முதல்வர் அவரு, பிரதமர் அவரை வந்து தரக்குறவான வார்த்தையை மூல பேசக்கூடாது. ஒண்ணு, தரக்குறவா பேசுற அளவுக்கு முதல்ல இவருக்கு தகுதி இருக்கான்னு பார்க்கணும். இவருக்கு தகுதி இல்லை, இவர் தகுதியற்றவர் அதை பத்தி பேசுறதுக்கு. மோடி அவன் இவன் பேசுறது, அப்புறம் டெஸ்ட் டியூப் பேபின்றது அதெல்லாம் இவர் பேசவே கூடாது. இவர் ஏதாவது நல்லது பண்ணிதான் இவர் பேசலாம். இவருக்கு கடைசி பட்சம் இவருடைய கர்நாடகாவில் நல்லது பண்ணல இவர் மக்களுக்கு, அப்புறம் இவர் எப்படி அதை பத்தி பேசலாம்? அவரு இன்னைக்கு மோடி வந்ததுக்கு டிஜிட்டலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் நாட்டில் இன்னைக்கு ஒரு பூக்காரங்க, அப்புறம் பழக்கடைக்காரங்க, அப்புறம் தள்ளு வண்டியில் கடை போடலாம், நீங்க பேடிஎம் பண்ணு இது பண்ணு வச்சிருக்காங்க. அந்த பழக்கத்துக்கு மக்களை மாறிச்சார் டிஜிட்டலைஸ் பண்ணி. இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு நிறைய கண்ட்ரியோட நம்ம வந்து இந்தியா கரன்சில டீல் பண்றோம். பொருளாதாரத்துல நல்ல 5வது இடத்துல இருக்கும். ஒண்ணு, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பல நாடுகளோட நம்ம வந்து மிசைல் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு காலில் நட்புறவு மட்டும் இல்ல, ஒரு காலம் நம்ம வந்து ஆயுதம் வாங்கிட்டு இருந்தோம், இன்னைக்கு நம்ம வித்துன்னு இருக்கோம். பல கண்ட்ரிக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இதுக்கெல்லாம் யாரு காரணம்? மோடியோட உழைப்பு தாங்க, மோடியோட சேவை தான், அவருடைய சேவை தான். ஒரு நாட்டினுடைய பிரதமர் என்ன பண்ணுமோ, நம்ம கண்ட்ரி என்ன ஸ்ட்ராங் பண்ணுமோ அவ்வளோ ஸ்ட்ராங் பண்ணி வச்சிருக்காரு கண்ட்ரியை. அவர்தான் மதவாதத்தை மக்களிடம் திரிக்கிறாருலாம் சொல்றாங்க. அப்படின்னு நாங்க உத்தரப்பிரதேசல முஸ்லீம் இல்லையா? உத்தரப்பிரதேசல முஸ்லீம் ஓட்டு போட ஹிந்து மட்டும் ஓட்டு போட்டு ஜெயிக்கிறாரா? பீகார்ல முஸ்லீம் இல்லையா? தமிழ்நாட்டுல முஸ்லீம் இல்லையா? முஸ்லீம் எங்க இருக்காங்க? இந்தியாவில் ஜம்மு காஷ்மீர்ல முஸ்லீம் இல்லையா? எல்லா இடத்துலயும் டெல்லியில இருக்காங்கல்ல, டெல்லியில அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. டெல்லியில முஸ்லீம் ஓட்டே போடலையா? ஹிந்து மட்டுமே போடுறாங்களா, இல்ல சீக்ஸ் மட்டும் தான் போடுறாங்களா? வேற யாரும் போறது இல்லையா? அதெல்லாம் சும்மா அவங்க சொல்றது. என்னைக்கு மோடி வந்து எந்த சிறுபான்மையருக்கோ இல்ல முஸ்லீமுக்கோ யாருக்கும் அகைன்ஸ்டா பண்ணல. தப்பு பண்றவங்கள திருத்திட்டு இருக்காரு, அவ்வளவுதான். அதை வந்து இவங்களால டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல, அவ்வளவுதான்.
பட் இதனுடைய இம்பாக்ட் வந்து இப்ப தெரியாது, இன்னொரு 5 வருஷம் போட்டு நல்லா இருக்கும். அது இப்போ மோடி பண்றது எல்லாமே பார்த்தா இன்னொரு 5 வருஷம் வந்து இம்பாக்ட் நல்லா இருக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4ஆம் தேதி வந்து ரிசல்ட் வரப்போகுது, முடிவுகள். அப்ப யாரு வெற்றி பெறுவான்னு நினைக்கிறீங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல? என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல மோடி தான் ஜெயிக்கணும், பிஜேபி தான் மறுபடியும் ஃபார்ம் பண்ணணும். சரி, இப்போ வந்து ஒரு 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் கிட்ட ஆண்டுட்டு இருக்காங்க. இவங்களோட ஒரு நடவடிக்கை செயல்பாடாகட்டும், அவங்களோட திட்டங்களாகட்டும் இன்னும் ஒரு வெற்றி அடைஞ்சிருக்காங்க. நீங்க மக்களிடம் போய் சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறீங்க? யாருது? அவரோட திட்டங்கள், அவரோட நிறைய திட்டங்கள் நம்ம மக்களை போய் சேரல. அதை வந்து இவங்க பிஜேபிலாம் எடுத்துக்கொண்டு போல எவ்வளவோ திட்டங்கள் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு நாட்டில் வந்து நார்த் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தா டாய்லெட் 5 கோடி டாய்லெட் கட்டி கொடுத்துருக்காரு. இது யாருங்க அது ஒரு எடுத்து வேலையா செஞ்சிருக்காரு கட்டுறது. குடிசை இல்லாத இந்தியாவுக்கு நிறைய வீடு கட்டி கொடுத்தாரு. ஏன் இப்போ ரீசெண்டாக ஒரு 10 months முன்னாடி இங்கே தமிழ்நாடு முதலோட 2000 வீடு கட்டி கொடுத்து தான் போனாரு. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக நான் ஒரு லாஸ்ட் வீக் ஒன்று பார்த்தோம். ஒரு திருவண்ணாமலை ஒரு கிராமம் கம்ப்ளீட், அந்த கிராமம் ஃபுல்லாக வீடு கட்டி கொடுத்தாங்களாம். நினைச்சே பார்க்கலாம். குடிசை வீட்டில் இருந்தவங்க பைப் தண்ணி கனெக்ஷன், வீடு எல்லாம் ரோடு எல்லாம் போட்டு ஃபார்ம் பண்ணி பக்கா கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் தான் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய திட்டங்கள். சரி, இன்னொரு விஷயம் என்னன்னா, எந்த திட்டமா அவர் பேர் வச்சுக்கா அதுவும் கிடையாது. எந்த திட்டத்தை அவர் பேர்ல வச்சுக்கல. அவர் எந்த திட்டம் வச்சாலும் பிரைம் மினிஸ்டர் பேர் தான் வச்சுக்கிறத தவிர, இப்போ இதுக்கு முன்னாடி தான் ஜவஹர்லால் நேரு, ராஜீவ் காந்தி, இந்திரா காந்தி இப்படி தான் வச்சிருந்தாங்க. தமிழகத்தில் அண்ணா, காமராஜ் 2 பேர் தான் வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி இவங்க வந்து அப்படிதான் வச்சிருந்தாங்க. ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து ஆட்சிக்கு வந்த 10 ஆண்டு காலில் எந்த திட்டத்தையும் அவர் பேர் வச்சுக்கல. ஒரே ஒரு சின்ன விஷயம், இந்த 10th எக்ஸாம் ஃபைனல் பாஸ் பண்ணாங்க இல்லையா, 75% மேலே பாஸ் பண்ணாக்கா அட்டல் யோஜனாட்ட பேர்ல 10,000 கொடுக்குறாரு பிரதமர். அதுக்கு தனியாக அப்ளிகேஷன் போட்டு வாங்கணும். 1 +2ல 85% வாங்களுக்கு 25,000 கொடுக்குறாரு. அதுக்கு பேர் அப்துல் கலாம் யோஜனா. இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் மக்களுக்கே எனக்கு தெரியாது, அவர் செயல்படுத்த திட்டங்கள். இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு மக்களிடம் போய் சேர்க்க வேண்டியது பிஜேபியோட பொறுப்பு. பிஜேபியோட கட்சி தொண்டர்கள், கட்சி தலைமையில் இருக்கவங்க, மாவட்ட அளவில் இருக்கவங்க இதெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கணும். சரியா சேர்க்கல, அதனால தான் பிரச்சனை அது. ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. மோடி அவர்கள் கொஞ்ச நாள் முன்னாடி அந்த பிரச்சாரம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து தெய்வ குழந்தை, மக்கள் செய்வதற்காக வந்து என்ன கடவுள் வந்து படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை நீங்க எப்படி பாருக்கிறீங்க? நான் எப்படி பாக்குறேன்னா, அது உண்மைதானே நான் பாக்குறேன். அவர் மக்களுக்காக நிறைய செஞ்சிருக்காரு, அது நான் உண்மைதான். என்னோட கருத்துப்படி அவர் சொல்றது உண்மைதான். கண்டிப்பா. நடிகர் பிரகாஷ் ராஜ் இருக்காரு. ஆமா ஆமா. அவர் வந்து பாத்தீங்கன்னா, மோடி அவர்கள் வந்து தெய்வ குழந்தை அல்ல, டெஸ்ட் டியூப் பேபி அப்படின்னு வந்து குற்றம் ஒரு மாதிரி வந்து பேசி அபூர்வமா வந்து பேசியிருக்காரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவருக்கும் மோடிக்கும் என்ன கருத்து வேறுபாடுன்னு தெரியல. ஆனா ஒரு கருத்து வேறுபாடு போயின்னு இருக்கு. அது இல்லாம ஒரு பிரதமர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இவன் என்ற ஒரு உரிமையில பேசுற மாதிரி பேசியிருக்காரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது கண்டிப்பா அது ஏற்கத்தக்கது அல்ல. கண்டிப்பா அது பிரதமர் ஒரு மரியாதை கொடுக்கணும். அது கருத்து வேறுபாடு இருந்தாலும் பரவாயில்ல, பிரதமர் ஒரு மரியாதை கண்டிப்பா கொடுக்கணும். அது யாரா இருந்தாலும் சரி, அவனுக்கு எவ்வளவு கண்டிப்பா பேசக்கூடாது. ஒரு கண்டிப்பா மரியாதை கொடுக்கணும். பிரதமர் அவர்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிரதமர் கண்டிப்பா அது தமிழ்நாட்டு அரசியல் அப்படியே பிரதமர் தப்பா போர்ட்ரை பண்றாங்க. அது தப்புங்க, மீறியும் தப்புங்க. இந்திய அரசுக்கு முக்கியமான தேவைங்க அங்க பிரதமர். அது வெளியே காட்டிக்க மாட்டேங்கிறாங்க தமிழக ஊடகம். அது நான் கண்டிப்பா அது தேவை. பிரதமர் மோடி அவர்களுக்கு அவர் லீடருங்க. அவரு எப்படி ஒரு காட்டுக்கு ஒரு ராஜான்ற மாதிரி பிரதமர் இந்தியாவுக்கு ஒரு லீடர், பவர்ஃபுல் லீடர். அது எந்த ஒரு நாடும் நம்ம அதை கை வைக்க முடியாது, தொடவும் முடியாது. அவரோட லீடர் சூப்பரா போயிட்டு இருக்கு. ஜூன் 4 வந்து ரிசல்ட் வரப்போகுது. பிரதமர் கண்டிப்பா அது எல்லாருக்கும் தெரியுங்க. தமிழ்நாடு எல்லாருக்கும் தெரியும். அது மோடி தான் கண்டிப்பா மோடி தான். உறுதியா சொல்றீங்க, இன்னும் முடிவுகளே வரல. உறுதியா சொல்றேன்னா, அவரு அவ்வளவு நல்லது செஞ்சிருக்காருங்க. எனக்கு நல்லது செஞ்சிருக்கோம், நாட்டுக்காக நல்லது நம்மள செஞ்சிருக்காரு. அது தமிழ்நாடு ஊடகங்கள் வெளிப்படுத்தி காட்டல, கண்டிப்பா வெளிப்படுத்தி காட்டல. ஆனா இந்திய ஊடகம் கண்டிப்பா நான் உலக அரசியல், தமிழக அரசியலோட உலக அரசியல் நிறைய பார்த்திருக்கேன். அதனால சொல்றேன், கண்டிப்பா இந்தியா தான், மோடி தான் வருவார் கண்டிப்பா. பின்தங்கி இருக்கும். அது எப்படி? இல்ல பின்தங்கி இல்லையே, பின்தங்கி இருக்கும். 5ஆவது இடத்துல இருக்கும். ஆமா, அது யாரு இப்ப தமிழர் 5ஆவது, அது தமிழர் ஊடகம் எதனா காட்டல. மோடி போட்டு தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால மோடி கண்டிப்பா 5ஆவது. என்ன காரணம் தமிழகத்துல வந்து ஒரு பிரதமர் அவர்கள் எதிர்க்கிறதுக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? அது எடுத்துக்கு ஒரே காரணம், நம்ம
இது மத ரீதியாக சிறுபான்மை ரீதியாக அது போகலாம். அவங்க எதிரானவங்க நினைக்கிறேன். ஆமா கண்டிப்பா. கண்டிப்பா அவங்க எதிரான கண்டிப்பா இல்ல, அவங்களோட எதிரான இங்க இருக்கிறவங்க அரசியல்வாதி மட்டும்தான். கண்டிப்பா அவங்க தான் இப்படி போர்ட்ரேட் பண்ணி இருக்காங்க. அவங்களுக்கு ஆதரவா போர்ட்ரேட் பண்ணிருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் எதிரியே அவங்க தான். அவங்க தான். நன்றி. பிரதமர் மோடி அவர் இருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து தேர்தலுக்காக ஒரு பிரச்சாரத்துல ஒரு மேடையில என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு இன்டர்வியூ என்ன சொல்லியிருக்காருன்னா, தெய்வ குழந்தை நானே, கடவுள் வந்து என்ன வந்து மக்களுக்கு சேவை படிச்சாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு பிரதமர் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. இந்தியில சொல்லியிருக்காரு. அதை பத்தி அவரு வந்து சும்மா வந்து மக்களை ஏமாத்துறதுக்காண்டி அது மாதிரி சொல்றாரு. தெய்வத்தால வந்து படிச்சது சேவை செய்வதுக்கு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அவர் சும்மா மக்களை ஏமாத்துக்காண்டி பண்றாரு, அது வேற ஒண்ணும் கிடையாது. ஆமா, அதுக்காண்டிதான் சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துக்காண்டி சொல்லிட்டு இருக்காரு. பிரகாஷ் ராஜ் இருக்காரு. பிரகாஷ் ராஜ் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, மோடி வந்து தெய்வ குழந்தை டெஸ்ட் டியூப், அவர் டெஸ்ட் டியூப் பேபி என்று வந்து ஒரு தரக்குறைவான ஒரு வார்த்தையில பேசியிருக்காரு ஒரு பிரதமர். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு நடிகர் பிரகாஷ் அவரு வந்து ஒரு பிரதமர் அப்படி சொல்லிடக் கூடாதுதான். சொன்னதுல வந்து ரைட்டு தான், ஆனா இது மாதிரி அது மாதிரி சொல்லிடக் கூடாது. மத்தபடி அதுவும் இல்லாம வயதில் மூத்தவராகட்டும் ஒரு பிரதமராகட்டும் அவரை வந்து அவன் இவன் என்று வந்து சொல்லியிருக்காரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது தவறுதான், தவறான இதுதான். பிரதமர் அவரை வந்து நல்ல செய்யறாது கெட்ட செய்யறாது அது வந்து இதுல அவர் வந்து ஒரு இந்தியாவோட பிரதமர். அவரை வந்து நம்ம அப்படி தப்பா சொல்லக்கூடாது. மரியாதை தான் நம்ம சொல்லுவோம். தொடர்ந்து நிறைய பேர் ஆகட்டும், அமைச்சர் ஆகட்டும், சில பேர் வந்து நாட்டின் பிரதமர் தரக்குறைவான ஒரு வார்த்தையில பேசுறாங்க. அதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த மாதிரி பேசுறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க ஒரு மக்களா? அது வந்து அப்படி வந்து யாரா இருந்தாலும் நானா இருந்தாலும் வந்து பிரதமர் வந்து ஒரு நாட்டோட பிரதமர், மக்களா தேர்ந்தெடுத்த பிரதமர் அந்த மாதிரி பேசுறது தப்பு தான். என்னோட இது அதுதான். அவர் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து இது பண்ணல, இருந்தாலும் நம்ம வந்து அவர் வந்து நம்ம வந்து ஒரு தரைக்குறைவா பேசக்கூடாதுல்ல. அவரோட ஒரு இந்தியா முழுவதும் அவரோட ஆட்சி எப்படி இருக்கு? இந்தியா முழுவதும் அவருடைய ஆட்சி அந்த அளவுக்கு சொல்ற மாதிரிலாம் கிடையாதுண்ணே. நீங்களே எல்லாத்துக்கும் தெரியும். அவர் வந்ததுக்கு அப்புறம் எவ்வளோ இந்த கேஸ் விலை, சிலிண்டர் விலை, பெட்ரோல் எல்லாம் எவ்வளவு ஏறிடுச்சுன்னு. சரி, இப்ப இவங்க நடக்கும் திமுக ஆட்சி எப்படி இருக்கு நம்ம நாட்டில்? இவர் ஆட்சி நல்லா ஆச்சு, நல்லா தான் பண்ணிட்டு இருக்காருண்ணே. திமுக ஆட்சி நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. கூடி இருக்கு. அதுல என்ன உயர்வு? பால் உயர்வாகட்டும், மின்கட்டணம் உயர்வாகட்டும், அது உயர்தான் பண்ணிருக்கு. உயர்ந்துதான் செய்துட்டு இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் மக்களுக்கு நல்லதா செய்யறாங்க. நான் நமக்கு எந்த கட்சியும் கிடையாது, இருந்தாலும் நான் வந்து பொதுவா சொல்றேன். நமக்கு நன்றி. அரசியல் பத்திலாம் நமக்கு ஒன்றும்